வணக்கம் நண்பா. பெரிதாய் சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள். உங்கள் செயல்களை முழு ஈடுபாடுடன் செய்யுங்கள். நீங்கள் நினைத்ததை நடத்திக் காட்டுங்கள். அதுவே வெற்றி. உன்னை நீ நம்பினால் இந்த உலகில் சாத்தியமில்லாதது என்று எதுவும் கிடையாது. என்னால் முடியும் என்ற மனநிலையே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதிகம் தொடர்புபட்டது. எனவே அத்தகைய நேர்மறையான மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். காலையில் ஒரு சிறிய நல்ல எண்ணம் தோன்றினாலும் அன்றைய நாள் முழுதையும் அது நல்ல நாளாக மாற்றிவிடும். நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்குங்கள். நேர்மறையாக உணருங்கள். அது நேர்மறையான நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தரும். எதையும் துணிந்து எதிர்கொள்ளுங்கள். துணிவுடைய மக்களே வெற்றி பெறுகிறார்கள். உங்கள் மனதிற்கு எவ்வளவு நல்ல எண்ணங்களை விதைக்கிறீர்களோ அதே அளவிற்கு இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நல்ல விஷயங்களையும் அனுபவங்களையும் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நினைத்த ஒரு விஷயமாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களது வெற்றி பாதை கடினமாக இருக்கும் சமயங்களில் இதை உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இன்னும் எவ்வளவு கடினமாக மாறினாலும் அடையும் வரை ஓயமாட்டேன் என்று அது உங்களுக்கு உத்வேகத்தை தந்து உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்லும். எல்லா நாளும் இனிமையான நாளாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அதை எண்ணி மகிழத் தொடங்குங்கள். எதிர்மறை சிந்தனை உங்களை வருத்தத்திலும் துக்கத்திலும் ஆழ்த்தும். மாறாக நேர்மறை சிந்தனை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்வாழ்க்கையையும் தரும். எனவே நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் கவனம் எதில் வைக்கிறீர்களோ அதில்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். பல விஷயங்களில் கவனத்தை சிதறடித்தால் ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. எனவே ஒரு விஷயத்தின் மீது மட்டும் முழு கவனம் வைத்து செயல்பட்டால் அதில் சிறப்பாக செயல்பட முடியும். நமது வாழ்க்கையின் முடிவு எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. எனவே ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். அடையும் சிறு சிறு வெற்றிகளையும் கொண்டாடுங்கள். அதுவே நிறைவான வாழ்க்கையை தரும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். ஆழமான மூச்செடுத்து முகத்தில் புன்னகையுடன் அன்றைய நாளை தொடங்குங்கள். நீங்கள் வருந்துவதற்கு செலவிடும் அந்த சக்தியை மீண்டு வருவதற்கும் நேர்மறையாக சிந்திப்பதற்கும் செலவு செய்ய தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அமைதியை தேடி அங்கும் இங்கும் மக்கள் திரிந்து கடைசியில் அமைதி தனக்குள்ளே இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். உங்களால் கனவு காண முடிந்ததை உங்களால் நிச்சயம் அடைய முடியும். அதற்கு உங்கள் கனவை இலக்காக மாற்றி அதை அடையும் முயற்சியில் நம்பிக்கையுடன் இறங்க வேண்டும். அப்படி செயல்படும் மனிதனுக்கே கனவு நிஜமாக மாறுகிறது. உங்கள் மனதிற்கு உங்கள் அறிவு அடிமையாகிவிடாமல் அறிவு மனதை ஆட்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இலக்கை உங்களால் உறுதியாக அடைய முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதர்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. அவர்கள் தங்களுக்கு கிடைத்ததை சிறப்பானதாக பார்த்து மகிழ்கிறார்கள் என்று அர்த்தம். புதிதாய் முயற்சிக்கும் மனிதன் தவறுகளை சந்திப்பது இயற்கைதான். ஆனால் அந்த தவறுகளைக் கண்டு அஞ்சி அங்கேயே நின்று விடாமல் அதை சரி செய்து முன்னேற வேண்டும். அத்தகைய மனப்பான்மை உடைய மனிதர்களே வெற்றியாளர்களாக ஆகிறார்கள். அனைத்திலும் நல்லதை மட்டும் பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கே நம்பிக்கையை ஏற்படுத்தும். அமைதியாக உங்கள் கடின உழைப்பை உங்கள் இலக்கிற்காக கொடுங்கள். நீங்கள் அடையப்போகும் வெற்றி உங்களைப் பற்றி இந்த உலகத்திற்கு உரக்க கூறட்டும். சொகுசு வட்டம் என்பது ஒரு அழகான இடம்தான். ஆனால் அதிலிருந்து கொண்டே நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து உழைக்கத் தொடங்க வேண்டும். இன்றைய உழைப்பே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.